இப்போ நம்ம சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். கருவாடோட தலையை பிச்சு சுடு தண்ணியில் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தேங்காய் துருவல், புளிக்கரைச்சல், 2 பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரியவும், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும், தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்க்கணும், தேவையான அளவு குழம்பு மசாலா சேர்க்கணும். சேர்த்து நல்லா வதக்கணும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறியும் சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி கரைச்சி வச்சுருந்த புளி கரைச்சலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் நம்ம துருவி வச்சுருந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் கொதிச்சு வரவும் க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி கருவாடை சேர்த்து நல்லா கிளறி விடணும். 1/4 மணி நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சுவையான நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி.